ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பார்ட்னர். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் சரி, நோ கான்டாக்ட் எல்லாருக்குமே வந்துட்டு பொருந்தும். ஓகேங்களா? 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த green color bracelet. Pile number 2 in the green color stone. Pile number 3 in the green color. ஸோ 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு பைலை சூஸ் பண்ணுறீங்க, அந்த பைல் வந்துட்டு உங்கள் சூழ்நிலைக்கு அது மேட்ச் ஆகலை, செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் மோர் தேன் 1 பைல் பார்க்குறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க இந்த ஸ்பெஷல் வேலண்டைன்ஸ் டேயில்? Oh, see, romance. Wonderful. Sexual union. Okay. See, pile number 1க்கு நல்ல கூல் மெசேஜஸ் தான் வந்திருக்கு. யூ ஹவ் காட் ரொமான்ஸ். எஸ். see, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்கிறது, ஆல்தோ அவங்க வந்து நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் டைப் இல்லைனாலும் கொஞ்சம் அமைதியாக ஒரு ஷை டைப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, ஆனால் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க வந்து இந்த டைமில் சொல்கிறது, எஸ், நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களோட லவ்லுமே நல்ல ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. ஆனால் வந்து அது அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. அந்த ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்கள் பார்ட்னர் வந்துட்டு விரும்பக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப ஷைனஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு இப்போ மேபி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா வெரி சூன் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அவங்க அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்கள் பார்ட்னர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மேனிஃபெஸ்ட் ஆல்சோ பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் கூட வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான அண்டர்ஸ்டாண்டிங்கான லவ், ரொமான்ஸ் அண்ட் எல்லாமே வந்துட்டு உங்கள் கூட ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இது மாதிரி கொண்டு போகணும் ஃபார் எவர். இந்த மாதிரியான தாட்ஸில் வந்து உங்களோட சோல்மேட் இருக்காங்க அண்ட் அவங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெரி சூன் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபர்கிவ்னஸ் கேட்குறாங்க. அவங்க பாஸ்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால உங்களுக்கு நிறைய ஹர்ட் ஆகியிருக்கலாம், உங்களுக்கு நிறைய கவலைகளை கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு இப்போ வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்த கன்ஃபியூஷன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மேபி நீங்கள் வந்து நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லைனா வந்து அவ்வளோக்கும் கம்யூனிகேட் பண்ணாமல் அவ்வளோக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்கிறது எஸ், இந்த ஒரு அவங்களோட பிஹேவியர்னால நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கன்னு தெரியும். பட் இருந்துமே வந்துட்டு அவங்க
அவங்களோட லைஃப்பை வந்து ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்கள் பார்ட்னர். பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களோட லைஃப், அவங்க கெரியர் எஸ்பெஷலி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு சொல்கிறது வந்து அவங்களோட லைஃப்பில் அவங்க நிறையா பாஸ்ட் லைஃப்பில் நிறையா பெயின், நிறையா இன்சல்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த அந்த ஒரு பெயின் இன்னுமே உங்கள் பார்ட்னர் மனசில் இருக்குது. ஸோ அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்ற சாதிக்கணும், எல்லாத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு தாட்டு தான் ஹை ப்ரையாரிட்டியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த லவ்வுமே வந்துட்டு இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் இப்போ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு கோலை ரீச் பண்ணிட்டா அண்ட் எல்லாமே வந்து அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெரி சூன் வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அண்டு உங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்வையில் பார்க்க சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரே இதை தான் பார்க்குறீங்க, இந்த லவ்வும் சரி, உங்கள் லைஃப் அண்ட் ஆல்சோ உங்கள் பார்ட்னரோட விஷயமும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அவங்களோட ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வந்து உங்கள் பார்ட்னர் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். ஒரு ஒரு பிரிக்கணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உண்டாக்கணும்னு பீப்புள் இருப்பாங்க. பட் இவங்க கிட்ட இருந்து இது வரைக்கும் உங்கள் பார்ட்னர் ஒரு சில டைம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் அதுக்காக அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. அண்ட் டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனை வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. சரி, உங்களோட லவ் லைஃப்பில் பிரச்சனையே வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை பர்சனலாக எடுத்துட்டு பெருசாக்கிறது தான் பிரச்சனையேங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அந்த மாதிரி டைப் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப பெருசாக்குற மாதிரி ஒரு ஃபைட்டோ இல்லை ஒரு 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 ரொம்ப ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டீப் கான்வர்சேஷன்ஸ், இதை ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு இது எல்லாமே வந்துட்டு உங்கள் பார்ட்னர் மாற்றிக்கணும் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் யூனோ அண்ட் இதில் இன்னொரு விஷயம் உங்கள் பார்ட்னர் சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மனசில் போட்டுட்டு குழப்பிக்க கூடாது நீங்கள். பிகாஸ் உங்களோட ஸ்ட்ராங் வேர்ஷன், நீங்கள் ரொம்ப போல்டான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட், ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ஷன் தான் நீங்கள். அந்த ஒரு ஸ்ட்ராங் வேர்ஷனை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஒரிஜினல் செல்ஃப், உங்கள் ட்ரூ செல்ஃப் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ரைட் நோ வந்துட்டு உங்கள் பார்ட்னரும் நீங்களும் ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ கிடையாது. அவங்க ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ண அந்த ஒரு ஃபஸ்ட்டு பிகினிங், அந்த மெமரிஸ், அப்போ எப்படி உங்களை வந்துட்டு அவங்க ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களோ, ரொம்ப பார்த்து பெருமைப்பட்டாங்களோ, அந்த ஒரு பர்சன் நீங்கள் இப்போ கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன நெகட்டிவ், சின்ன சின்ன இந்த ஜெல்லஸ், பொசசிவ், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களோட லவ் லைஃப்பில் அகெயின் ஒரு ரீஸ்டார்ட் நடக்க போகுது. யூ ஹவ் காட் ரொமான்ஸ் அண்ட் யூ ஹவ் காட் நியூ பிகினிங் ஆல்சோ. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் உங்கள் பார்ட்னர் மேலேயே 100% நீங்கள் போடாமல் நீங்கள் உங்கள் மேலேயுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50%ஆவது உங்கள் மேலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்கள் பார்ட்னர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட கம்பேக் வெரி சூனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹீஸ் வெயிட்டிங். அந்த பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் பார்ட்னர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு உங்கள் பார்ட்னர் என்ன மெசேஜஸ் வச்சுருக்காங்க? Okay, one more. See, உங்கள் பார்ட்னர் வந்து
உங்களுக்கு see, look inside yourself. Examine what is causing you to feel this way. இப்போ நீங்க வந்து தேவையில்லாத ஒரு தாட்ஸ், அன்னெசரியான ஒரு தாட்ஸ் வந்து நீங்களா கிரியேட் பண்ணிட்டு அதை இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார கொண்டு வரீங்க. பட் அது எல்லாத்தையுமே வந்து விட்டுருங்க. உங்களோட ஃபீலிங்ஸ், உங்க எமோஷன்ஸ் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுது. அது ஏன் அப்படி பண்ணுது ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் வெரி ஸ்ட்ராங் பர்சன் தான் பைல் நம்பர் 2. ஆனால் ஏன் இப்போ ரொம்ப வீக்கான ஒரு பர்சனாக இருக்கீங்க? எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு லவ், வென் இட் கம்ஸ் டு ஹார்ட். தேவையில்லாத ஒரு திங்கிங், நீங்களா ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இதுதான் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்களா ஒரு மீனிங் கொடுத்துக்கிறீங்க. ஸோ உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்கிறது அது எதுவுமே நீங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எதுவுமே உண்மை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்துமே வந்துட்டு விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப வந்து ஆக்சுவலி லுக் அட் த கார்டு, யூ ஆர் வெரி மச் பிளெஸ்டான ஒரு பர்சன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவுமே வந்து அவ்வளோ வந்து ஆழமாக வந்து நேசிக்கக்கூடிய ஒரு பர்சன். அது உங்கள் பார்ட்னருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமாக இருக்கட்டும், நீங்கள் போடுற அந்த எஃபோர்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து உங்கள் பார்ட்னருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரெஷர் மாதிரி வந்திருக்கிறது. யூ நீட் டு ஒர்க் அப்படிங்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த ஒரு பேஷனாக இருக்கட்டும், அது இன்னும் இருக்குதா. பட் சம்வேர் வந்துட்டு இப்போ அதுக்கான ஒரு கேப் இல்லை, இப்போ வந்து அதுக்கான ஒரு பிரேக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக ஹெவியாக ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இல்லாத பிரச்சனை இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சூழ்நிலை நடந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் அது எல்லாத்தையுமே தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. யூ கேன் see the love still, அந்த ஒரு லவ் பாண்டிங்கிறது இருக்குது. பட் உங்கள் பார்ட்னர் மைண்டில் வந்து கரண்ட்லி வந்து அவங்க வேற ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. அவங்க பார்க்கலாம். எஸ், உங்கள் பார்ட்னர் இப்போ வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு மேஜரான டெசிஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. பிகாஸ் உங்கள் பார்ட்னர் லைஃப்பில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடக்க போகுது. ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அண்ட் யூனோ பிகாஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு டுகெதராக ஹாப்பியாக ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சில பிரேக் தேவை. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இப்போ நீங்கள் மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்கள் பார்ட்னருக்குமே வந்துட்டு ஒப்பீனியன்ஸ் சம்டைம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் ஆனால் உங்கள் பார்ட்னர் வந்து ஜஸ்ட் அது அந்த டைம்லேயே வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. பட் நீங்கள் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறீங்களா? அந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு லவ் லைஃப் யூ ஹவ் காட் லவ்வர்ஸ் கார்ட் ஆல்சோ. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் 50-50% ஈக்குவலி ஷேர் பண்ணுனா வண்டர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது உங்கள் பார்ட்னருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் யூனோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக வர்றது என்ன அப்படின்னா, உங்களோட லவ் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்க போகிறாங்க வெரி சூன். ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கிங்கிறது நடக்க போகுது. அண்ட் இஃப் யூஆர் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா எஸ், மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. அண்ட் இப்போது நீங்கள்
when you go for பார்ட்னர் சூஸ் பண்ணுறீங்க, ரைட்டான பார்ட்னரை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைண்டை ஓவராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். உங்களுக்கான பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ப்ரெஷர்லாம் போட வேண்டாம். ஸோ உங்களோட இந்த சோல்மேட், ட்வின் ஃப்ளேம், எஸ், வெரி சூன் வராங்க. ஜஸ்ட் பி ப்ரிப்பேர்டு. சிங்கிளாக இருக்கவங்களுக்கு இனிமேல் கமிட்டட் லைஃப் உங்களுக்கு இருக்கும். சி, நீங்கள் ஆக்சுவலி பிகினிங்கில் நீங்கள் ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பர்சன், வெரி போல்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராங். உங்களோட பார்ட்னர் ஆசைப்படுறது இதுதான். ஓகேங்களா? சரி, நீங்கள் கெரியர் ரிலேட்டடாக சாதிக்கணும். பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஆம்பிஷியஸ். நீங்கள் பிகினிங்கில் மீட் பண்ணப்போ ரொம்ப கெரியர், ரொம்ப பேஷன் ஃபோக்கஸ்ட் அப்படி தான் இருந்திருப்பீங்க. அண்ட் இப்போ அந்த பேஷன் அதெல்லாம் இருந்திருக்காது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தேவையில்லாத ஓவர் திங்கிங் அது மட்டும்தான் இருக்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் ஃப்யூச்சருக்கு லவ், உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த லவ் அப்படியே இருக்கு, மாறலை. பட் ஃப்யூச்சருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். பிகாஸ் pile number 2 கொஞ்சம் when it comes to love highly sensitive. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டீப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நீங்களா இல்லை. அண்ட் சம்வேர் அது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விதத்தில் பாதிக்குது. அண்ட் உங்கள் பார்ட்னர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பேக் கொடுக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்கள் பார்ட்னருக்குமே ஒரு சப்போர்ட், ஒரு லவ், ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. சம்டைம்ஸ் அதை உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலையோ, உங்களோட ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு கைடன்ஸ் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பிகாஸ் உங்கள் பார்ட்னர் அவங்க லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகள் அவங்க சைடில் இருக்குது, நீங்கள் இந்த டைமில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. அண்ட் கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்பேஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். அதே சமயம் உங்களோட ஓன் லைஃப், உங்களோட ஓன் கெரியருக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு clean and clear message கொடுத்திருக்காங்க. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். உங்கள் பார்ட்னர் என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க? See, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய டேஸில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்கள் பார்ட்னர் இப்போ கரண்ட்லி உங்ககிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும், நீங்கள் லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இப்போது அவங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. அண்ட் ஏதோ ஒரு இஷ்யூஸ், ஏதோ ஒரு மென்டல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ உங்களோட ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளானிங்கே இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது ஃப்யூச்சர் அளவுக்கு, லாங் டேர்ம் அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகிற அளவுக்கு ப்ராப்பர் பிளானிங்கே இல்லை. அண்ட் சம்வேர் அந்த ஒரு பாண்ட், அந்த ஒரு கனெக்ஷன் பிரேக் ஆன மாதிரி இருக்கு. அதாவது உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே
ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க, நீங்கள் அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறீங்க. இது வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஒரு டுகெதராக ஒரு விஷயத்தை பேசி சால்வ் பண்ணாமல் ரெண்டு பேரும் ஒரு ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இதில் ஒரு லைஃபே இல்லாமல் இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் அவங்க உங்கள் பார்ட்னர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணணும், வழி நடத்தி கொண்டு போகணும். அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் கொண்டு போகணும். பட் ரெண்டு பேருக்குமே தெரியாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. சரி, இது வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங்கிறது தேவை. அப்படி இல்லைன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறது இட் இஸ் வெரி சேலஞ்சிங். அண்ட் உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு அப்ராடில் போய் செட்டில் ஆகணும், ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போய் ஒர்க் பண்ணணும், அங்கே ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற பிளான் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவுமே வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ வந்து உங்கள் பார்ட்னருக்கு அவங்களோட கெரியர் விஷயமும் சரி, அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்லையுமே ஹைலி ப்ரிஃபரன்ஸ் அங்கே தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அங்கே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, அவங்களோட லைஃப்பை வந்து நல்ல அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிற அளவுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லி அந்த ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த உங்க பார்ட்னர் நினைக்கிறதே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள டாமினன்ஸ் அதிகமாக இருக்கு. ஒரு லவ் எனர்ஜியை தாண்டி எய்தர் பிளான் இல்லாம இருக்கு, இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க டாமினன்ட் பண்ற மாதிரியே இருக்கு. அங்க ஒரு டுகெதரா ஒரு லவ் ஷேர் பண்றீங்களான்னா இல்லை. அண்ட் உங்க பார்ட்னர் வந்து அதை தான் வந்து சொல்றாங்க, இங்க உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ பழைய விஷயங்கள், தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தேவையில்லாத ஒரு பாஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்துட்டு எண்டு பண்ணணும். ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங்கிறது அவங்க ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாங்க. சரி, இது வந்து உங்கள் பார்ட்னர் ஆல்ரெடி மைண்ட் செட் படி மூவ் ஆன் ஆயிட்டாங்க. இந்த ஓல்டு லைஃப், ஓல்டு வேர்ஷன் எதுவுமே வந்துட்டு வேண்டாம், ஒரு நியூ லைஃப் நியூ பிகினிங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் நீங்கள் இன்னுமே வந்துட்டு உங்களை ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கீங்க. உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் 24/7 இந்த ரிலேஷன்ஷிப்பில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது விட ஓன் லைஃப் இருக்குது, கெரியருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க மைண்ட் செட் அதில் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ், நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. அது உங்கள் பார்ட்னருக்கு தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு லவ் எனர்ஜியே இதில் கனெக்ட் ஆகலை. எய்தர் வந்து டூ டாமினண்ட்டாக இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த யாருமே இந்த ரிலேஷன்ஷிப்பை டேக் ஓவர் பண்ணாமல் இருக்கு. ஸோ ஒரு பேலன்ஸிங்கிறது இல்லை. அண்ட் உங்கள் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியராக உங்களுக்கு சொல்கிறது ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் உங்களையுமே வந்துட்டு உங்களோட ஓன் லைஃப்பை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்குள்ளார இன்னும் நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் பிளானிங் உங்களோட ஓன் பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையுமே பண்ணுங்க. பிகாஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு போல்டு டெசிஷன் நீங்கள் எடுக்கணும் இந்த டைம் பீரியடில். பிகாஸ் உங்கள் பார்ட்னர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, ஆனால் நீங்கள் ஒரு போல்டான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு உங்கள் பார்ட்னர் சம்வேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட ஒரு ஆன்சருக்காக. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஆன்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஒரு போல்ட் அண்ட் கம்பேக்கை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹைலி இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் ஓகே, பட் உங்களோட ஓன் லைஃப்பை வந்து பாதிக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட கேட்கறது அ பிரேக்.
கொஞ்சம் பிரேக் வேணும்னு கேட்குறாங்க. இட் இஸ் பிகாஸ் அவங்களோட அந்த பர்சனல் அந்த ஒரு ஃப்யூச்சர் பிளானிங்கிறது ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் ஹில் கம் பேக் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஹாப்பியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு குவைட் ப்ராக்டிக்கல் பர்சனாக இருக்கலாம். அதாவது ஃப்யூச்சர் ரிலேட்டடாக திங்க் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ரொம்ப ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும்னா இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் அவங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட். பிகாஸ் ரிப்பீட்டேட்டிவாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிற மெசேஜே வந்து இது ஒன்று தான் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. ஜஸ்ட் கூல் டவுன். ஓகே, ஜஸ்ட் மூன் ப்ரேயர் நிறையா பண்ணுங்க. பைல் நம்பர் 3 உங்கள் எமோஷன்ஸை வந்து ஸ்டேபிள் பண்ணணும்னா மூன் ப்ரேயர் நிறையா பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான மெசேஜஸ் தான் வருது. பட் ஆனால் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து மோர் ஆர் லெஸ் வந்துட்டு அந்த லவ் இருக்குது, பட் ஆனால் அந்த பர்சனல் லைஃப்பை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 3 பைல்லுமே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு மெச்சூரிட்டிங்கிறது ஒரு சைடில் மட்டும்தான் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது உங்கள் பார்ட்னர் சைடில் இருக்குது. அண்ட் நீங்களும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும் ஒரு சில விஷயங்கள்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.